ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபையை கூட்டிட்டாங்க, எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. பிஜே பார்வதி கமருதீனுக்கும் பெரிய ஒரு ஆப்பை வைக்கிறதுக்கு, அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ரொம்ப அன்ஃபேராக நடந்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறேன், ரொம்ப நன்றி. என்னென்னா ஆமாம், தப்பு பண்ணிட்டாங்க பிஜே பார்வதி, எல்லா விஷயங்களும் ஓகே. அதாவது யாருமே செய்யாத தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து அதாவது அனுமதித்த தப்பு தான். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எத்தனையோ பேர் இதில் வந்து ஒருத்தர் கூட செய்யாமலாம் இருந்தது கிடையாது. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அமித் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம பார்த்துட்டோம் எல்லாரையுமே. சரிங்களா? ஏன் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற திவ்யாவே வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து மைக்கை மறைச்சி இந்த வாரம் யாரை நாமினேட் பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு கேட்டதை சாண்ட்ராவே சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இது பிக் பாஸ் சொன்ன ஒரு காரணத்தினால இது ஒரு பெருசாக பூதாகரமாக வெடிச்சிருச்சு. அது பூதாகரமாக வெடித்ததுனால எல்லாரோட கண்ணும் இப்போ வந்துட்டு பிஜே பார்வதி கமருதீன் மேலே இப்போ விழுது. இப்போ சப்போஸ் பிக் பாஸ் இதை பற்றி அட்ரஸ் பண்ணல, அப்படி இல்லாமல் அந்த முட்டைப்பால் ஏதாவது எடுக்காமல் இருந்தால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலை செஞ்சு தான் இருப்பாங்க. அவங்களும் மைக்கை மறைச்சி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன் கமருதீனுக்கு அரோரா பேசவே இல்லையா? எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி வந்ததுனால அமித் என்ன பண்ணுறாரு, காலையில் அவங்க வந்து ரன்னிங் ஓடிட்டு இருந்தாங்க, மைக்கு போடாமல் ரன்னிங் ஓடிட்டாங்க. அந்த நேரத்தில் பேசியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹக் பண்ணும்போது சம்திங் அதை வந்துட்டு குசு பேசிட்டாங்க போல இருக்குது. இது ரெண்டு நடந்துருச்சு. நடந்ததுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா சபையை கூட்டி இதில் வேறு வந்து விக்ரமும் ஆதரிந்தால் இந்த வேலையை நேற்றுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த பிக் பாஸ் ஷோவே பேசுகிற ஷோ தான், மற்றபடி டாஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பேச்சு தான் மேட்ரு. இப்போ வந்து என்னென்னா, கமருதீனும் பிஜே பார்வதி பேசிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து. இதில் என்னென்னா, ஒன்று அந்த இதை பண்ணோமா, இல்லைன்னா நாங்கள் யாரும் உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டோம். இது இது ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ கமருதீன் இருந்துச்சு அழகாக கேட்டார், டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன டாஸ்கில் பேசிக்க. இப்போ இதுவே டாஸ்க்கு தானே. பிக் பாஸ் கேம்குள்ளே வந்தாவே ஃபஸ்ட்டு டாஸ்க்கே வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே ஆரம்பித்த அந்த கேம் தானே டாஸ்க்கு. என்ன இது ஒரு டுபாக்கூர் மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அமித் வந்து எடுத்து வைக்கிறாரு. இதுக்கு வந்துட்டு யார் ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா விக்ரமும் ஆதிரையும். எல்லாருமே இது எல்லாருமே மண்டையாட்டின விஷயந்தான். ஆனால் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது விக்ரமும் ஆதிரையும். இவங்க 2 பேர் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஜேவும் ஆதிரி வந்துட்டு பேசவே மாட்டான். அவங்கள இது பண்ணும் அது பண்ணும் சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நைட் ஆனால் எஃப்ஜே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிரி கிட்ட வந்து எஃப்ஜே பேசுகிறாரு, இவங்க மண்டை ஆட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இது ஒரு கேமு. இந்த கேமில் பேசுகிறதா விஷயங்கள். அதுதான் வந்து இதை முதல் இதை வந்து விதிச்சாங்க வச்சுக்கங்களேன், பிக் பாஸே அலோவ் பண்ண மாட்டார். யாருமே நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் 2 பேர் பேசலாம், நாங்கள் யாரும் பேச மாட்டோம்னு சொல்கிறத பிக் பாஸே அலோவ் பண்ண மாட்டார். கண்டென்ட்டே இருக்காது. அவங்க 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டாங்கன்னா உங்ககிட்ட அவங்களாம் பேசலாம். நீ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே மூளை போய் உட்காந்து ஏண்டி இந்த விஷயம் தெரியுமா, அவன் அந்த பக்கம் போய்ட்டு இப்படி ஆயா கதை பேசிகிட்டு இருப்பாங்க, மிச்சர் சாப்பிட்டு இருப்பாங்க. அது லிட்ரலாக ஒரு 5 பேர் இருக்காங்க. நல்ல பெரிய தட்டு வாங்கி மிச்சர் ஒரு கிலோ மிச்சர் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னையா நடக்குது? இருக்கிறதுலே பேசுறதுக்கு ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்களே வந்து நாங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னால் என்ன நடக்குது? இதை வந்து அமித் எடுக்கிறாரு. இதுக்கு வந்துட்டு நான் வழிமொழிகிறேன். யார்? நம்ம வியானா. என்னன்னா, வியானா வந்துட்டு அவ்வளோ காண்டு. என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு மென்டல் பிளாக்கேஜ் வருமா. ஏன்னா எஃப்ஜேக்கு சொன்னார்ல பிக் பாஸ், ரொம்ப நேரமாக நிற்கணும், நான் அது தூங்குனார். ஒன்றுமே செய்யாமல் தூங்குறவருக்கும் சொல்லி பேசி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, மைக்கை மறைச்சிட்டாங்க. இதுவும் தப்பு தான், அதுவும் தான். இதை விட ஆனால் அது பெரிய தப்பு. எதுவுமே செய்யாமல் தூங்குறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு, அதுவும் கிட்டத்தட்ட காலையில் மட்டும் எத்தனையோ வாட்டி நாய் குலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பு. அதுக்கு அவர் நிற்க வச்சார், பேசாமல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதை வந்து இங்கே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி சொன்னதுனால தான் அந்த தப்பு பண்ணல. இப்போ இது பண்ணணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு மைக்கே இல்லாமல் அங்கே நின்று பிஜே பார்வதி கமருதீன் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை அங்கே வந்துட்டு விக்ரம் பார்த்தாரு. யாருமே அதை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. ஸோ நோட் பண்ணுறாங்க இவங்களே யாரும் நோட் பண்ணுறதே கிடையாது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு ஒன்றுமே புரியல. இதையும் வந்துட்டு ஆனால் இந்த 2வது பாயிண்ட்டுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, அதாவது அலர்ட்டாக இருக்காங்க. இதை சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். எல்லாருக்கும் அது ஆசை தான், இதை சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், அது வேண்டாம். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு சரி 2 பேரும் பேசக்கூடாது சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல பிக் பாஸ் அவங்க பண்ணதுக்கு தண்டனை கொடுக்குற ஓகே, அதை வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்றது எனக்கு புரியல. இவங்க இது எப்படி வந்து அமித் வந்து எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அமித் கரெக்டான ஒரு ஆள். ஆல்ரெடி பிக் பாஸ்னு ஒரு கேமில் கன்னடத்தில் வந்து பேசியிருக்கார் போல இருக்குது. அவருக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு மட்டமான யோசனை தோணுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி பிஜே பார்வதி என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பண்ணுறோன்றாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதான், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.